100 நாள் வேலை திட்டத்தை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்பதில் பாஜக அரசு குறியாக இருக்கிறது. தற்போது அத்திட்டத்தின் பெயரையே மாற்றி இருக்கிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், காந்தியின் பெயரை அந்த திட்டத்திற்கு இருக்கக்கூடாது என்று மாற்றியிருக்கிறார்கள். பாஜகவினரின் அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து இருக்கிறது என்பதற்கு இதைவிட சான்று வேறு இல்லை. அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து காந்தியடிகளை சிறுமைப்படுத்துவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். அவரை சுட்டுக் கொன்ற நாத்துராம் கோட்சேவை தேசபக்தர் என்று கொண்டாடுகிறார்கள். நாடு முழுவதும் அவருக்கு படம் திறந்து வைப்பதும் அவரை போற்றுவதும் போன்ற நடவடிக்கைகளில் சங்க பரிவாரங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. இப்போது அந்த திட்டத்திற்கு ஜி ராம் ஜி என்று புதிய பெயரை சூட்டியிருக்கிறார்கள். ஹே ராம் என்று சொன்ன காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு ஜி ராம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். காந்தியடிகளின் மீது அவர்கள் எவ்வளவு வெறுப்பை உமிழ்கிறார்கள் என்று இதிலிருந்து அறிய முடிகிறது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஆண்டுதோறும் ஒதுக்கி வந்த நிதியை படிப்படியாக குறைத்து வருகிறார்கள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எவருக்கும் 100 நாள் வேலை முழுமையாக இதுவரையில் வழங்கவில்லை. ஒருவருக்கு கூட 100 நாள் வேலை கிடைப்பதில்லை. அந்த அளவுக்கு நிதியை படிப்படியாக குறைத்து அந்த வேலை திட்டத்தையே அழித்தொழிக்க பார்க்கிறார்கள். இப்போது 125 நாள் என்று 100 நாளை 125 நாட்களாக உயர்த்தி இருக்கிறோம் என்று நாடகம் ஆடுகிறார்கள். இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். அத்துடன் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 24ஆம் தேதி ஒன்றிய அளவில் ஒன்றிய வாரியாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ளன.